பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 25 சமய சஞ்சீவி. சரி, இப்போ வெளியில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதாவது அந்த அரண்மனை வீட்டுக்குள்ளே போன நம்மளுடைய பொன்னனும் வள்ளியும் என்ன செஞ்சாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ பின்தொடர்ந்து வருது மாரப்ப பூபதி மற்றும் சிவனடியார்கள் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம பொன்னனும் வள்ளியும் இன்னமும் ரகசியமாக போகிற மாதிரி இந்த அரண்மனை தோட்டத்துக்குள்ளே பின்வாசல் வழியாக அவங்க கிட்ட இருந்த சாவியை வச்சு கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்பக்கமாக தாளும் போட்டுட்டான் நம்மளுடைய பொண்ணை. பின்னாடி வெளியில் இவங்களுக்கு தெரியாமல் மாரப்ப பூபதி அந்த தாழ்பால் போட்டாச்சு. இப்போ உள்ளே போகிறாங்க. நல்ல மரம் செடி கொடி அப்படின்னு இருக்குது. உள்ளே போயிட்டு இருக்கும்போதே இவன் சொல்கிறான், நம்ம பொன்னன்னு சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்த காமிச்சு, நம்மளுடைய பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி தேவியாரும் இங்கே தான் அடிக்கடி இங்கே நின்று இந்த இடத்துல அமர்ந்து தான் நிறைய பேசிக்குவாங்க. இந்த இடம் அப்போல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். வள்ளி சொல்கிறா, மெல்ல பேசு மெல்ல பேசு, இருட்டில் வந்திருக்கோம் மெல்ல பேசுன்னு. இவன் பேச்சு சத்தத்தை கேட்டுட்டு அங்கங்கே அந்த தோட்டத்தில் இருக்கிற பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல பறவை பறக்குதுன்னா அந்த இடத்துல ஆட்கள் இருந்தால் தான் பறவை பறக்கும், இல்லைன்னா இரவு நேரத்தில் பறவைகள் பறக்காது. அதனால் வள்ளி பார்த்து மெல்ல பேசுன்னு சொல்லும்போது அப்போ தான் ஆச்சரியம் தாங்க முடியாமல் ஆவலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயமும் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தை காமிச்சு, சின்னதாக இருக்கக்கூடிய குளத்தை காமிச்சு, இங்கே தான் நம்மளுடைய விக்ரமன் ஐயா, நான் இங்கே தான் அவருக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்போ வள்ளி சொல்கிறான், இங்கே பாரு, நாம் ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கோம், அந்த வேலையை முதல்ல பார்க்கலாமா இல்லை இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனாக்க அங்கே ஒரு கோயில் இருக்குது. இது எந்த கோயில் அப்படிங்கிறத நான் நம்ம நேயர்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்த ஆசைப்பட்றேன். என்னென்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பார்த்திப மகாராஜா ஒரு முறை அருள்மொழி தேவியும் விக்ரமனையும் அழைச்சிக்கிட்டு சன்னதியில் நின்று பேசுவார். ஒரு கோயிலுடைய சன்னதியில் நின்று பேசுவார். இப்போது நம்ம நேயர்களுக்கு இந்த கோயிலை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த ஆசைப்பட்றேன். இது என்னென்னா, ஒரு முறை பார்த்திப மகாராஜா அருள்மொழி தேவியோட இந்த கோயிலுக்கு வந்திருப்பார். அதாவது அரண்மனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில். அது மகாவிஷ்ணுவோடைய விக்கிரகம் இருக்கக்கூடிய கோயில். இதுக்கு நிறைய வழி இருக்குது, 4 வழி இருக்குது. அதாவது அரண்மனைக்குள்ளேயே ஒரு வழி இருக்கா. யாரெல்லாம் அங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திப மகாராஜா, விக்ரமன், அருள்மொழி தேவி, அப்படி தான் ஒரு தடவை அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் 2 பிரதான வழிகள் இருக்குது. கிழக்கில் ஒன்றும் மேற்கில் ஒன்றும் பிரதான வழிகள் இருக்குது. இது இல்லாமல் வடக்கு திசையில் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் பின்புற வாசல் தோட்டம் வழியாக இருக்குது. என்னென்னா, அங்கேருந்து காவிரி தண்ணி எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த வழி இருந்தது. அந்த வழியாக தான் நம்மளுடைய பொன்னனும் வள்ளியும் இந்த சமயம் வந்திருக்காங்க. முன்னொரு சமயம் மகாவிஷ்ணு சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை திறந்து நம்மளுடைய பார்த்திப மகாராஜா அருள்மொழி தேவி கிட்ட ஒரு வாக்கு கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய பழங்காலத்து வாள், அதாவது சோழ பரம்பரைக்கே உரித்தான கரிகால சோழன் பயன்படுத்திய அந்த வாளும் வள்ளுவ பெருமான் அருளிய திருக்குறளும் அதில் இருக்குது. அதை பத்திரமா விக்ரமனுக்கு சரியான நேரத்தில் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு சமயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாம், அதே இடத்துக்கு தான் இப்போ பொன்னனும் வள்ளியும் வராங்க. வந்துடுறாங்க. கோயில் கதவை திறக்கிறாங்க. எப்படி அபிஷேகமும் ஆராதனைகளுமா இருந்த அந்த இடம் ஒளி மங்கி இருந்தாலும் அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொலிவு மட்டும் மாறவே இல்லையா. மகாவிஷ்ணு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே இருந்தாராம். இப்போ பொன்னன் சொல்கிறான், கீழே இருக்கக்கூடிய அந்த நீல வாட்கள் இருக்கு இல்லையா, அந்த பெட்டி தான் எடுக்கணுன்ட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு திறந்தும் பார்த்துறாங்க. அதில் வாளும் இதுவும் திருக்குறள் புத்தகமும் முடிக்கிறாங்க. சமயம் பார்த்து சரியாக இவங்க அந்த கோயிலை பூட்டுற சமயம் பார்த்து விளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் குறைந்து விளக்கு அணைஞ்சு போயிடுது. இப்போ வள்ளி கேட்குறா, ஐயோ விளக்கு அணைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது? பொண்ணு சொல்கிறான், கவலைப்படாத, நம்ம காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விளக்கு அணைஞ்சிருக்கு, அதனால் நீ ஒன்றும் பயப்படாத. எனக்கு இதை விட 3 வாசல் இருக்குது. இப்போது திரும்பி மறுபடியும் தோட்டத்து வழியாக நம்ம போக முடியாது. செடி கொடி படர்ந்துருக்கு, எந்த இடத்துல எங்கே போய் சிக்கிக்குவோன்றது தெரியாது. அதனால் பிரதான வாயில் ஒன்று இருக்குது கிழக்க நோக்கி, அந்த வாயில் வழியாக நம்ம போயிடலாம். எனக்கு அந்த வழி தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கேங்கிறதுனால நான் உன்னை பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன். இருட்டாக இருந்தால் என்ன பிரச்சனை, பிறைச்சந்திரனுடைய வெளிச்சத்திலே நான் உன்னை அழைச்சிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வள்ளியும் பொன்னனும் மெல்ல நடந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த பிரதான வாயில்கிட்ட போகிறாங்க. போகும்போது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, தீவர்த்திகளுடைய வெளிச்சம் தூரக்கவே தெரியுது. அந்த அரண்மனை வாசல் கிட்ட தீவர்த்திகளோட வெளிச்சம் தெரியுது. யார் இந்த சமயத்தில் தீவர்த்திகளோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்ட்டு மெல்ல போயிட்டு கதவு கிட்ட நின்னாக்க இவங்களுக்கு ஒரே திகைப்பாயிடுது. என்னன்னு பார்த்தா, அந்த கதவுக்கு அந்த பக்கத்துலேருந்து பேச்சு சத்தம் கேட்குது.
2 பேர் பேசிக்கிறாங்க, 2 காவலாளிகள். என்னென்னா, உள்ளே வந்து பொன்னனும் வள்ளியும் வந்திருக்காங்க, ஏதோ திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க, அதனால் கட்டாயமாக இந்த கதவு வழியாக தான் வருவாங்கன்ட்டு மாரப்ப பூபதி சொன்னார். அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார் இல்லை, அதனால் நம்ம இங்கேயே நிற்போன்ட்டு 2 பேர் பேசிக்கிற சத்தம் கேட்குது. இவங்களுக்கா தூக்கி வாரி போடுது. ஐயோ, அப்போ இந்த வழியாக போக முடியாது, கையும் களவுமா பிடிச்சிட்டா என்னத்துக்காகிறது? கையில் மரப்பெட்டி இருக்குது, அதில் வாள் இருக்குது. இவங்க வந்து நம்மளுடைய விக்ரமனுக்கு உதவுறதுக்கு வந்திருக்காங்களா, எதுக்காக இந்த வாளை எடுக்க வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்போ இப்போ பிடிப்பட்டுட்டாங்கன்னா என்னத்துக்காகும்? முடிஞ்சது கதை. திருடனாக போயிட்டு கொண்டு போயிட்டு சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்திடுவாங்க. அப்போ சக்கரவர்த்தி கேட்பார்ல, பெரிய ஒழுக்கம் மிகுந்த மாதிரி பேசுனே, திருடனா நீ அப்படின்னு அசிங்கமாக கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு இவனுக்கா ஐயோ கொண்டு போயிட்டு காராகிரகத்தில் அரைச்சிடுவாங்களா, கழுமரம் ஏற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய என்ன போராட்டம் வள்ளிக்கும் பொன்னனுக்கும். இவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சே, கையும் களவுமாக பிடிச்சிட்டா நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் யாருக்காக இதை செய்ய வந்தோமோ அந்த விஷயமே நிறைவேறாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தில் இப்போ பொன்னன் என்ன பண்ணுறான், வள்ளியோடைய கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். வள்ளி, நான் போகிற திசையில் நீ வா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செடி கொடி அது இதுன்னு இடுக்க அப்படின்ட்டு வராங்க. எடறி விழுந்து கொண்டு அந்த செடியோட முட்கள்லாம் கையில் அங்கே இங்கே கிழிக்குது. ஏன்னா போகும்போது இவங்களுக்கு வெளிச்சம் இருந்தது, பாதையில் போயிட்டாங்க. இப்போ அதே தோட்டத்து வழியாக வரணும், இவங்களுக்கு பாதை தெரியல, ஒரு மாதிரி குத்து மதிப்பாக இந்த வழியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க. வேகமாக வராங்க. இவங்களுக்கு தொடர்ந்து சத்தமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, உள்ளே யாரோ இருக்காங்க, மாரப்ப பூபதி சொன்னது உண்மைதான், உள்ளே யாரோ இருக்காங்க, சீக்கிரம் வாங்க, திருடனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சத்தம். ஒன்றுமே புரியல இவனுக்கா. வந்து நெஞ்சடிச்சு தொண்டெல்லாம் வந்து விம்முற அளவுக்கு ஆயிடுது 2 பேருக்கும். ஆனால் இது யாருக்காக எடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கிறதுனால வேகமாக ஓடி வராங்க. ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தீவர்த்தி வெளிச்சங்கள் அரண்மனைக்கு வெளியில், அதாவது அந்த மதில் சுவரை தாண்டி இவங்களை துரத்துக்கிட்டு வர அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ இந்த வெளிச்சத்தை வந்து என்ன பண்ணிக்கிறான், நம்மளுடைய பொன்னன் பயன்படுத்திக்கிறான், சரியான வழியில் வர ஆரம்பிக்கிறான். வந்து அந்த பின்பக்க கதவை திறக்கவும் செஞ்சிடான். திறந்தாக்க ஒரு 20-30 அடி தூரத்தில் அந்த வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. சீக்கிரமாக மாரப்ப பூபதி வரதுக்குள்ளே இவங்களை பிடிச்சி அவங்கக்கிட்ட, அதாவது அவன் யாரையோ கூப்பிட போயிருக்கான், மாரப்ப பூபதி யாரையோ கூப்பிட போயிருக்கிறான். அதுக்கு முன்னாடி இங்கே ஆட்களை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான், கையங்களமாக பிடிச்சிடலான்னு. வேகமாக ஓடி வராங்க, தடுமாறி விழுந்து பிறண்டு ஓடி வராங்க. ஓடி வரும்போது அந்த ஆலமரத்து விழுதலை இவங்க கட்டி வச்சுட்டு போனாங்க இல்லையா அந்த படகு, அதை காணோம். ஐயோ, ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா, இன்றைக்கி நாம் செத்தோம், மாட்டினோன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இருக்க முடியாது, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதவங்களா ஆகிடுவோம், விக்ரமனுக்கு துரோகம் செஞ்சவங்களா ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு எண்ணங்களோடு ஓடுறாங்க. அந்த ஆத்தங்கரையை நோக்கியே ஓடுறாங்க. பொன்னன் என்ன சொல்கிறான், இந்த சமயத்துலேயும் பொன்னன் கவலைப்படாத வள்ளி, ஆற்றுல கொஞ்சம் தூரம் தான் அடிச்சுட்டு போயிருக்கோம், படகு எப்படியாவது பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துடலான்னு வேகமாக ஓடும்போது அவங்களுக்கு அப்படியே விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இன்னொரு மரத்தடியில் அவங்க கொண்டு வந்த படகு கட்டி போட்டிருக்கத. வேகமாக படகுல கயிறு அவுத்துட்டு ஏறுறதுக்கு முற்படும் போது பக்கத்தில் இருந்து சிவனடியார் வரார். வந்தோன்னே வள்ளியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். வள்ளி, ஏற்கனவே 300 சமயம் மாரப்ப பூபதி கிட்டேருந்து என்ன தப்பிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க, அதனால் இந்த சமயம் மாரப்ப பூபதியில் கிட்டேருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். நீ என்ன பேழை எடுத்துகிட்டு வந்தியோ அதை என்கிட்ட என்னை நம்பி கொடு, இதை நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒப்புவிக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, வள்ளிக்கும் பொன்னனுக்கும் வேறு வழியே இல்லை. பொன்னனுக்கு ஏற்கனவே சிவனடியார் மேலே ஒரு சந்தேகம், அவர் ஒற்றனாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொன்னனுக்கு ஏற்கனவே இருக்குது, வலுவாக வேற இருக்குது. அப்படிங்கிறதுனால இவனுக்கு கொடுக்கவும் முடியல, கொடுக்காமல் இருக்கவும் முடியல. எங்கே வைப்பான்? துரத்திக்கிட்டு வராங்க. துரத்திக்கிட்டு வரவங்க கையில் இது கிடச்சதுனாலோ இவங்க திருடனாக ஆகிடுவாங்க, கொண்டு போயிட்டு பல்லவ சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்திடுவாங்க. இந்த என்ன போராட்டத்தில் வள்ளி என்ன சொல்கிறா, வேகமாக கையில் இவன் பொண்ணை கையிலேருந்து எடுத்து தூக்கி சிவனடியார்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்த அடுத்த நொடி சிவனடியார் மாயமாக மறைஞ்சு போயிடுறாரு. இவங்களை துரத்திக்கிட்டு வந்தவங்க கிட்ட வந்துடுறாங்க. கிட்டக்க வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து மாரப்ப பூபதி வந்துடுறான் அந்த இடத்துக்கு, ஆட்களோடைய வந்துடுறான். தேடினது அவங்களுக்கு கிடைச்சிதான். பொன்னனையும் வள்ளியையும் வந்து கைது பண்ணாங்களா, மாரப்ப பூபதியோட எண்ணம் நிறைவேறிடுச்சா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்த அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.